இனிய பெரிய உறவுகளே, அன்னைக்கு ஒரு பஸ்ஸில் நடந்த சில விஷயத்தை பற்றி ஒரு நாள் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்ன சொல்கிறேன், சமூக சீர்கேடு சம்மந்தமாக ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கலான்னோ இல்லை ஏதாவது ஒன்று பண்ணலான்னா பெருசாக இது பண்ணுறது இல்லைன்னு. அதெல்லாம் ஒரு ஓரமாக இருக்கட்டும். நான் ஏன் மற்றவங்க முன்னாடி உணர்ச்சி வசப்பட்டு நான் அந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திடக்கூடாதா அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அல்லது என்னை அறியாமே அவங்கள ஐயோ பார்த்துமா இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா, என் கண்ணு முன்னாடி நடந்த சில விஷயங்கள் 2001 ஒரே பஸ்ஸை 2 ராலி இடித்ததாக ஒரு பெரிய விபத்து ஒன்று நடந்தது. சரிங்களா? அதில் இறந்தவங்களில் எங்கள் மாமாவும் ஒருத்தர். சரிங்களா? எங்கள் அம்மாவோட சொந்த சின்னம்மா பையன், 2வது பையன். சரிங்களா? அப்போ அவர் ஆக்சிடெண்ட்டில் இறந்தப்போ அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்பட்டுச்சு. அந்த பெரியாஸ்திரில் கொண்டு வந்து அவங்கள போட்டிருந்தப்போ அவங்களுக்கு பின்மண்டையில் இந்த நேரம் எங்கேயோ அடிபட்டதில் ஸ்பாட்லேயே உயிர் போயிடுச்சு போல இருக்குது. சரிங்களா? அது ஒன்று. அவங்க உடம்பு திருப்பி எங்கள் கைக்கு வரும்போது இப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வைக்கோலெல்லாம் அடைச்சி தைச்சி அந்த உறுப்பை நான் பார்க்குறேன். என்னால் அப்படியே கொதிச்சு போகிறோம். ஏன்னா அந்த அவங்களோட அண்ணா பெரிய மாமாவுக்கு எங்கள் தங்கச்சி மேரேஜ் பண்ணி கொடுக்குறதாக அப்போ பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குது. அப்போது அந்த டைமில் எல்லா கல்யாணம் மும்முரமாக இருக்கிறோம். அந்த அடுத்து கல்யாணம் தான் நடக்க போகுது. ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய விபத்து நடந்து பல வழிகளை என் தங்கச்சி அனுபவித்ததெல்லாம் கடைசியில் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணுறதுனால கூட அவர் இறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இதை விட அவர் இறந்தார், அவருடைய போஸ்ட்மார்ட்டம் பாடி வந்தது, எல்லாம் இது பண்ணாங்க, அழுதோம், கதறணும், எத்தனையோ இது நடந்தது. அதுக்கப்புறம் அது அங்கே இறந்ததோடு அவங்களதில் நிற்கல. அடுத்தது என் தங்கச்சியினுடைய குடும்ப வாழ்க்கையவே பாதிச்சது. இது ஒரு விதம். அப்போ இவ வர்றதுனாலையா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி. அதே சேம் டைம் கொஞ்சம் இப்போ பெரிய ரொம்ப வருஷம்லாம் இருக்கிற சான்ஸில் இருந்தால் ஒரு 2 வருஷம் வித்தியாசம்தான் இருக்கும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா தன்னுடைய சொந்த மகனுடைய கல்யாணத்துக்காக இவங்க போய் வெளியூரில் பத்திரிக்கை வச்சுட்டு வராங்க. தயவு செய்து பத்திரிக்கை வைக்கிறதுக்கு 2 வீலரில் பயணம் பண்ணிங்கன்னா கேப் விட்டு ரெஸ்ட் எடுத்து பயணம் பண்ணுங்கள். அவங்க தொடர்ந்து பத்திரிக்கை வச்சுட்டு அந்த தூக்க கலக்கம், ஒரு டயர்ட்னஸ் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஷோ பண்ணிட்டு போகிறவங்கிற பேரில் தயவு செஞ்சு உங்களுடைய நாம் நல்ல விஷயத்துக்கு போகிறோங்கிறதுக்காக ரொம்ப வலுவலுன்னு இருக்கக்கூடிய பட்டுசேரியில் கட்டிட்டு போகாதீங்க. கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு வண்டியில் உட்காந்தா நம்மளுக்கு வலிக்கு விடாத சேலையாக இருக்கணும். ஏன்னா ரொம்ப தூரம் பயணம் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. ஏன்னா பத்திரிக்கை வைக்க போகிறவங்கிறதுக்காக 2 வீலர் போயிடலான்னு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒரு காரோ இல்லை அதுக்குன்னு ஒரு எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க அப்படி கூட வச்சு ஒரே செட்டாக சில இடங்களுக்கு போய் நீங்கள் பத்திரிக்கை வச்சுட்டு வந்துடுங்க. அந்த அம்மா பத்திரிக்கை வைக்கிறதுக்கு போனாங்க. திருப்பி வரும்போது வண்டியில் அவங்க கொஞ்சம் அப்படியே அசந்த போகவோ இல்லை சீலை வலிக்க விடவோ அப்படியே பேக்கில் விழுந்தது தான். உடனே பின்னாடி வந்த பஸ் ஏறிடுச்சு. இது ஏறி அவங்க இது பண்ணியிருக்கிறாங்க. ஜஸ்ட்டு நான் ஒரு அவங்களுக்கும் எனக்கும் ஒரு 150 மீட்டர் வித்தியாசம்தான். என்னால் அந்த ஒரு என்ன சொல்கிறது, அப்படியே நாங்கள் அப்படியே துடிச்சு எனக்கு அந்த உடம்பு வேற அங்கே இருக்குது. நான் அப்படியே கண்ணார் பார்த்தேன். அப்போ நான் மற்றவங்கள பார்த்து போங்கன்னு சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே.